ஹாய். ஆக்சுவலாக இந்த ரூட் வந்து ஒரு பழைய ரூட். இது வழியாக எங்கள் அம்மாயி வீட்டுக்கு இது வழியாக தான் போவோம் முன்னாடி. இப்போ ரோடெலாம் போட்டாங்க, அப்படி சுற்றி தான் போவோம். இது வந்து ஆக்சுவலாக இந்த ரூட் வந்து க்ளோஸ்டு இன் த சென்ஸ் இது வழியாக யாரும் போக மாட்டாங்க. எல்லாம் பைக்கு அப்படி வந்துடுச்சு. அதனால் ரோடு வழியாக போக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நான் சின்ன வயசுலலாம் இது வழியாக தான் போவேன். அப்படி அங்கே தெரியுது அந்த வழியாக அப்படி சுற்றி அப்படி போவாங்க. இந்த கிணறுலாம் நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. இது ஒட்டி அந்த சைடு ஒன்று பறிச்சாங்க. ஓகே, இதெல்லாம் அதுக்கப்புறம் மேட் பண்ண ஃபார்ம். நான் சின்ன பையனாக இருந்தப்பெல்லாம் இந்த ஃபார்ம்லாம் இல்லை. இப்போது இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சின்ன பையனா நான் வந்து இந்த பக்கம்லாம் வந்து பல வருடங்கள் இருக்கும். இந்த தோட்டம் வந்து குத்தகைக்கு ஓட்டிகிட்ருக்காங்க. எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி தான். லைக் வீடு சென்னையில் லீஸ்க்கு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி தோட்டம் அப்படியே ஃபுல்லாக லீஸ் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து பார்ட் ஆஃப் எனிதிங், அதுலேருந்து என்ன வருதோ அதை வந்து ஓனருக்கு வந்து கொடுத்துருவாங்க. இவங்க தான் இந்த ஓனர். இவர் தான் அந்த லீஸுக்கு எடுத்திருக்காங்கல்ல அவங்க. ஓகே கைஸ், இந்த மரம் வந்து, இந்த பனைமரம் வந்து நான் சின்ன பையனாக இருக்கிறப்பலேருந்து இருக்குது. நம்ம இவ்வளோ பெருசு இருந்தால் அப்புறப்புலேருந்து இருக்கும். இந்த மரத்தில் இருக்க இந்த குருவி கூடுலாம் வந்து அது வந்து காற்றடிச்சுன்னா ஒன்றா கீழே விழுந்துடும். ஸோ அப்போ அதை வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டிலலாம் மாட்டி வச்சுப்போம், விளையாடிட்டுருப்போம். இந்த மரத்துலேருந்து தான் வந்து சின்ன வயசுலேருந்து கீழே விழுகும், மேலேருந்து இந்த குருவி கூடு ஒன்று. அப்போ வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து கட்டி விட்டு தொங்க விட்டு விளையாடிட்டுருப்போம். இப்போயுமே வீட்டில் இருக்குது. ஆனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்டு வீட்டில் குருவியும் வந்துட்டு போகுது. இந்த ரியல் தூக்கணாங்குருவி. இது இப்போ வீடாகிடுச்சு இந்த இடம்லாம். இதெல்லாம் முன்னாடி விவசாய நிலம். இவ்வளோ கட்டி வச்சிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சுத்தமாக. ஓ காட், இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இங்கே எப்படி வந்துச்சு? வான்கோழி கொத்துறதுக்கு ஓடி வரும்னு நினைக்கிறேன். வரட்டுது. வந்தாச்சு. இதுதான் எங்கள் அம்மாயோட தோட்டம். எங்கள் அத்தை அங்கே நிற்கிறாங்க.
கோகுலங்கிட்ட ஆக்சுவலாக இந்த மாங்காய் மரம் வந்து பயங்கர பாலிட்டிக்ஸ். இது வந்து இப்படி வளர்ந்து இங்கேருந்து வளர்ந்து இப்படி போய் அவங்க தோட்டத்துக்குள்ளே போய் நிழல் விழுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து வெட்டுங்கன்னு சொல்லி ஒரே சண்டை. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான், இருந்தாலும் சண்டை. இந்த பிரான்ச்சை வந்து வெட்டிட்டாங்க. இந்த தொட்டி வந்து இதில் வந்து நாங்கள் வந்து குளிப்போம். குட்டி பையனா, இது வந்து சின்ன தொட்டி. அங்கே இருக்கிறது வந்து பெரிய தொட்டி. அங்கே ஒன்று இருக்கும். எங்கன்னா அந்த இடத்துல. ஸோ அங்கே வந்து அதில் தான் குளிப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி சின்ன வயசில் இதில் வந்து இது வந்து அடியில் ஒரு வாட்டர் சப்ளை அந்த பக்கம் வரும். இது வந்து கிணத்துலேருந்து வந்து விழுகிற தண்ணி. ஸோ அது எக்ஸஸாக போச்சுன்னா இது வழியாக முட்டி இது வழியாக போய் அப்படி நேரம் போயிடும். அது வர மாட்டேங்குது. அதுக்கு எனக்கு ஒரு ஒர்க்கு. இதை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த டம்மியை கழட்டி விடுறோம். அப்படியா? எத்தனை மணிக்கு நிறுத்தாங்க? இது வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக வீட்டில் போர் அடிச்சதுன்னு சொல்லி இங்கே வந்தால் இந்த ஆட்டை பிடிச்சி கட்டுற வேலை கொடுக்குறாங்க. வா வா வா, எங்கே கட்டணும்னு கூட தெரியாது எனக்கு. அப்படி இதில் எது ஒன்று தான் இதோட அம்மா யார் இருந்தான்னு தெரில. படி படி இப்படி வைப்போமா? ஆக்சுவலாக என் மாமா பையன் கோகுல் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டான் சத்தியமங்கலம். அதனால் இன்றைக்கி நான் வந்தங்காட்டி கரெக்டாக வந்து இந்த கிளரிக்கல் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க நமக்கு. மோட்டர் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது? மாடண்டி சத்தம் வருது. ஆஃப் பண்ணிவிட்டேன். ரெட் பட்டன் அழுத்தணும். ஆஃப் பண்ண சொன்னாங்க. ஆஃப் ஆகிடுச்சு. நான் வந்து நீச்சல் பழகின கிணறு. அப்போல்லாம் அதெல்லாம் க்ளீனாக இருந்தது. அங்கே ஃபுல்லாக இவ்வளோ தூரம் தண்ணியும் கீழே போகல. இந்த கிணறு வந்து ரீசெண்டாக தான் வெட்டினாங்க, ஒரு லாக்டவுன் டைம்னு நினைக்கிறேன். அதிகபட்ச பாலிட்டிக்ஸ் ஊரில் இப்படி தான் இருக்கும் தோட்டத்துக்குள்ளே.
இங்கேருந்து வெட்டி பக்கத்தில் இன்னொரு கிணறு வெட்டுவாங்க, தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிணத்துல மீன் இருக்குது. இதுலேயும் குளிச்சிருவேன். சரி, இதுலேயும் குளிச்சிருவேன்னா இதுலேயும் குளிப்போம். நீச்சல்லாம் இதில் வந்த ஊர்லேருந்து சென்னையிலேருந்து வந்தோன்னா இதுலேயும் வந்து வில் ஸ்விம். நைஸ் லொக்கேஷன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க, எங்கே காணோம் வீட்டில் அப்படி சொல்லிட்டு. இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக இவங்களும் என்னோட அப்பச்சியும் வந்து பிரதர்ஸ். எங்கள் அப்பச்சி இறந்துட்டாரு, இவர் இன்னும் இருக்கார். ஆனால் 2 பேரும் வந்து தண்ணி கூட கொடுத்துக்க மாட்டாங்க. வீக்லி 3 days இவங்களுக்கு, 3 days அவங்களுக்கு அடிச்சுப்பாங்க. பஞ்சாயத்துக்கு நம்ம தான் வரணும். மழை காலம்னால பாம்பு இருக்குது இங்கே கீழே. முதிச்சோன்னா சத்தக்குன்னு போட்டுரும், வாயில் நுரத்தல். அப்புறம் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லேடி என்னோடய லைஃப்பில் நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டஸ்ட் லேடி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஆமாம், நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, கார் எடுத்துகிட்டு தூக்கிட்டு போய் ரப்சோட்டுக்கார ஓட்டி பழகிறது தான். ஓட்டி பழகிறது தான். ஓட்டி பழவண்ணி கூட இருக்கணும். ஒருத்தனும் ஓட்டி பழவாத எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீ அப்பாவும் இருக்கணும், இல்லைன்னா செந்தில் இருக்கணும். ஒருத்தர் இருக்கிற ஓட்டி பழவண்ணி கூட கூட்டி போகணாமா. ஐம்பது வாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஓட்டி பழவாத வாய. அப்படியே ஓட்டுறதா? அப்படியே ஓட்டிடுவேன். அந்த பையன் விட்டுருந்தானே யாரு கூட வந்துடுவேன். இல்லை நான் தான் விட்டு போனேன். ஆஹா இல்லை. நான் வந்து எக்ஸலில் வந்து போயிட்டுருக்கேன். இதில் தான் நான் ஸ்கூல்லாம் போயிட்டுருக்கேன். நான் வந்து பாக்ஸர் தான் போட்டிருக்கேன். நான் போகலை அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மாயி தான் வந்து அப்படி போனால் தான் வந்து பாட்டாளி நினைப்பாங்க, அப்போ தான் பொண்ணெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே ஊர் சைடில் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து